எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. நான் எந்த தப்பும் பண்ணலங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த என்கொயரி, வீட்ல ரெய்டு, இதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அத்தை, கவலைப்படாதீங்க. சுஜாதாவுக்கு ஒண்ணும் இல்ல. நாம ஊருக்கு கிளம்புறப்போ என்கொயரி வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. ஹலோ, நான் முத்து பேசுறேன், சந்தானத்தோட ஃப்ரெண்டு. சொல்லுங்க சார். சந்தானத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. என்ன சார் சொல்றீங்க? என்ன வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன்ல டிராப் பண்றதுக்காக சந்தானம் பைக்கை வேகமா ஓட்டிட்டு போனாரு. எக்பார் பிரிட்ஜ் கிட்ட திரும்புறப்ப எதிரில் வந்த வேன் மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பைக்ல இருந்து கீழே விழுந்ததுல ஹெல்மெட் கலண்டு தலையில அடிபட்டு ரத்தம் அதிகமா போகுதுமா. அவரோட ரைட் லெக்ல பலமா அடிபட்டு இருக்கு. அவர் கீழே விழுந்த அதிர்ச்சியில அன்கான்சியஸ் ஆயிட்டாரு. இப்பதான் இங்க சந்தானத்தை HR ஹாஸ்பிட்டல்ல ICUல அட்மிட் பண்ணிருக்கோம். சீக்கிரமா கிளம்பி வந்துருமா. என்னங்க என்னங்க, நம்ம வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வருதுங்க. ஏங்க, சுஜாதாவை கூட வர்றாங்க, சீக்கிரம் வாங்க. என்ன மீனாட்சி? சீக்கிரம் வாங்க, என்னன்னு பாருங்க. என்னமா சுஜாதா, என்னாச்சு? உன் பேங்க்ல என்கொயரி நடக்கிறத சொன்னாங்க. இப்போ வீட்டுக்கு எதுக்குமா இவ்வளவு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க? என்னமா பேசாம இருக்க? என்ன பிரச்சனை? எதுக்காக இவ்வளவு போலீஸ்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? அப்பா, ஏன் இப்படி கத்துறீங்க? கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்னம்மா, வீட்டுக்குள்ள இவ்வளவு போலீஸ்காரங்க வந்திருக்கும் போது எப்படிமா சும்மா இருக்க முடியும்? அப்பா, போலீஸ் நம்ம வீட்டை ரெய்ட் பண்ண வந்திருக்காங்க. ரைடா? நம்ம வீட்லயா? என்னம்மா இது அநியாயம்? ஏன் சார் என் பொண்ணை குடும்பப்படுத்துறீங்க, கஷ்டப்படுத்துறீங்க? Stop the nonsense. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? I am Deenadayalan, Deputy Commissioner of Police Crime Branch. இவங்க பேங்க் கிளையண்ட் ஒருத்தரோட மோசடி விஷயமா மிஸ் சுஜாதாவை என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். அது சம்பந்தமான ஆதாரங்களை தேடி உங்க வீட்டை சர்ச் பண்ண போறோம். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா வந்த வேலையை முடிச்சிட்டு போயிடுவோம். நின்னு கலாட்டா பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு தான் அசிங்கமாயிடும். அப்புறம் ஊர் கூடி வேடிக்கை பார்க்கும். பரவாயில்லையா? என்ன சார் இது கொடுமையா இருக்கு? இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்கன்னா உங்களை கழுத்தை பிடிச்சு தள்ளிட்டு போய் வண்டியில வச்சு லாக் பண்ணிடுவேன். வயசான ஆளாச்சேன்னு பொறுமையா இருக்கேன். சும்மா வாய மாட்டிட்டு ஓரமா நில்லு.
மிஸ் சுஜாதா, இந்த ரைடு முடிகிற வரைக்கும் நீங்க 3 பேரும் இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக கூடாது. எல்லாரும் கவனமா கேளுங்க. வீட்டுல ஒரு இடம் விடாம தேடுங்க. எந்த ஒரு எவிடன்ஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதாவது செல்ஃப் பீரோ லாக் ஆயிருந்தா அதுக்கான கீஸை உங்ககிட்ட வந்து கலெக்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. ஆர் யூ ரெடி? எஸ் சார். லெட்ஸ் ஸ்டார்ட். ஹரி அப், ஹரி அப். உட்காருங்க. பிருந்தா, தயவு செஞ்சு அழாம இருங்க. இங்க பாருங்க பிருந்தா, உங்க கணவருக்கு ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாம இருங்க. அந்த ராட்சசி வந்ததும் சொல்லிட்டு கிளம்புங்க. அங்க என் ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அவசரமா ஹாஸ்பிட்டல் போகணும்னு துடிச்சிட்டு இருக்கேன். அந்த பாவி ஜிஎம் ரூம்ல உட்காந்துக்கிட்டு போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. ஏற்கனவே என் மேல கடுப்பா இருக்கா. சொல்லாம போனா சாக அடிச்சிருவாள்னு பொறுத்துக்கிட்டு இருக்கேன். அங்க அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு உள்ளுக்குள்ள பயமா இருக்கு. அவருக்கு ஒன்னும் ஆக கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்க. என் மனசு எல்லாமே அங்க இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. சொன்னா கேளுங்க பிருந்தா, அழாம இருங்க. மேடம், ஃபைல் அங்க வச்சிருங்க. ரமேஷ், ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். என் ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு இப்பதான் போன் வந்துச்சு. இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டு போலான்னு 10 நிமிஷமா வெயிட் பண்றேன். அவங்க வெளியில வர மாதிரி தெரியல. அவங்க வாய்க்கு பயந்து உள்ள போகாம மனசுக்குள்ளே கதறிக்கிட்டு இருக்க. ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நீங்க உள்ள போய். சாரி மேடம், என்ன மன்னிச்சிருங்க. சாதாரண டைம்னா டீ காஃபி கொடுக்குற சாக்கில் உள்ள போயிடுவேன். ஆனா இப்போ இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கிறதுனால உள்ள வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். என் வேலையே போயிடும். உங்க நிலைமை எனக்கு புரியுது மேடம். ஆனா என்னால இதை சொல்ல முடியாது. சாரி மேடம். அவருக்கு இப்படி ஆயிருக்கும் போது ஓடி போய் பார்க்க முடியாம என்ன இந்த வேலைக்கு வந்தோன்னு இருக்கு. என்ன அப்படி பார்த்து பாரு தெரியுமா. நான் வேலைக்கு போகணும்ன்ற கட்டாயமே இல்ல. என் பையனோட எதிர்காலத்துக்கு யூஸ் ஆகுமேனு தான் அவர்கிட்ட கட்டாயப்படுத்தி சண்டை போட்டு அழுது அடம்பிடிச்சு இத்தனை வருஷம் கழிச்சு இந்த வேலைக்கு வந்தேன். இப்ப அவருக்கு ஏதாவதுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. இல்ல, என்ன வேணாலும் நடக்கட்டும். நான் உள்ள போகுதான் போறேன்.
சிஸ்டர் சொல்லுங்க கொஞ்ச சார். நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டுக்கு அடிபட்டு இருக்குன்னு நான் தான் அட்மிட் பண்ணியிருந்தேன். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கா? அந்த ஆக்சிடென்ட் கேஸ் தானே? ஆமா. ஹெட்ல இன்ஜுரி ஆனதுனால ஐசியூக்கு கொண்டு போயிருக்காங்க. நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு. நீங்க ஐசியூல போய் பாருங்க. சிஸ்டர் அவர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? இப்போதைக்கு சீரியஸா தான் சார் இருக்காங்க. சிடி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு தான் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நீங்க அங்க போய் பாருங்க, பயப்படாதீங்க. அண்ணன் போன் எடுக்காம இருக்க மாட்டாரே. ஆபீஸ்ல இல்லையோ? ஒருவேளை ஏதாவது மீட்டிங்ல இருப்பாரோ? ஏன் இன்னைக்கு எல்லாமே தப்பு தப்பா நடக்குது? ஒருவேளை ஏதாவது இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருந்து நாம தானே அப்புறம் பேசிக்கலாம்னு எடுக்காம இருக்காரோ? கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? இது அட்ராசிட்டி சார். ரொம்ப அநியாயம் பண்றீங்க. போலீஸ்னா என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சு பண்றீங்களா? விட மாட்டேன். நான் விட போறது இல்ல. எனக்கு சட்டம் தெரியும் சார். இது எப்படி விட்டு நினைச்சீங்களா? ஹிந்துல லெட்டர்ஸ் டு எடிட்டர்ல டீடைல்டா போலீஸோட அராஜகத்தை பத்தி எழுதி கிடிகிடி கிடிப்பேன் சார். எழுதுவேன் சார், எழுதுவேன். என்னங்க இப்படி எல்லாம் பண்றீங்க கடவுளே? ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு போவேன். என் பொண்ணு ஒரு நேஷனலைஸ் பேங்க்ல ஆபீசர், அவனை போய் ஏதோ ஒரு பிக் பாக்கெட் ரவுடி மாதிரி ட்ரீட் பண்றீங்க. இதுக்கெல்லாம் கோர்ட்ல கை கட்டி பதில் சொல்லணும். விட மாட்டேனா? வாங்க சார், வாங்க. என்ன சார் இது இப்படி அக்கிரமம் பண்றாங்க போலீஸ்காரங்க? என் பொண்ணு மோசடி பண்றவளா? அப்படி பண்றவங்களா இருந்தா நாங்க இங்கேயா சார் இருப்போம்? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற சம்பளத்தை தவிர என் பொண்ணு சல்லி காசு கூட எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தது இல்லை சார். அவளை போய் சார், நீங்க பொண்ணு கூட தானே வேலை பார்க்குறீங்க, நீங்க சொல்லுங்க சார். என் பொண்ணு எவ்வளவு நேர்மையான ஆபீசர். பணம்னு இல்லை, பர்சனல் வீட்டு விஷயங்களையோ வீட்டு மனசுகளையோ கூட பேங்க் பக்கம் வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டு வச்சிருந்தா சார். அவளை போய் விசாரிக்கிறதுக்கு வீட்டுல சோதனை போட போறேன்னு, அரெஸ்ட் பண்ண போறேன்னு பயமுறுத்துறப்போ நீங்க மத்த ஸ்டாஃப்லாம் எங்க சார் போயிருந்தீங்க? அரெஸ்ட் பண்ண போறேன்னு பயமுறுத்துறப்போ நீங்க மத்த ஸ்டாஃப்லாம் எங்க சார் போயிருந்தீங்க? எங்க மேனேஜரை அரெஸ்ட் பண்றீங்கன்னு ஸ்ட்ராங்கா ப்ரொடெஸ்ட் பண்ணி கேரோ பண்ணிட கூடாது சார்? நான் தெரியாம தான் கேக்குறேன். கோடி கோடியா கடன் கொடுக்கறதுக்கு ஒரு மேனேஜருக்கு ஏது சார் பவரு? இது கூட உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியல. இவ்வளவு நடந்திருக்கு. ஹெட் ஆபீஸ்ல சீனியர் ஆபீசர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சுஜாதாக்காக பண்ண வேண்டாம் சார். நாளைக்கு பேப்பர் டிவியில மீடியால கிளிக்க ஆரம்பிச்சாங்கன்னா உங்க பேங்க் இமேஜ் என்னதுக்காக வருது? சொல்லுங்க சார், உங்க பேங்க் அசோசியேஷன்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்குமா? எதுக்கு சார் ஸ்டாஃப் யூனியன் கண்ட்ராவி எல்லாம்? சொல்லுங்க சார். இன்னைக்கு என் பொண்ணுக்கான நிலைமை நாளைக்கு உங்களுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க சார். சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க.
எப்படி சார் பொறுமையா இருக்கிறது? என் ரத்தம் கொதிக்குது சார். சார், இப்படி வெளில நின்று கத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. சுஜாதா மேடம் எந்த தப்பும் பண்ணலன்னு எங்களுக்கும் தெரியும். போலீஸ் கூட அந்த மோசடியில் இவங்களுக்கு ஏதாவது இன்வால்மெண்ட் இருக்குமாங்கிற கோணத்தில் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களே தவிர இவங்க பண்ணாங்கன்னு சொல்லலை. அங்கே எதுவும் சொல்கிற மாதிரி எவிடன்ஸ் கிடைக்கலங்கிறதுனால தான் வீட்டில் வந்து சர்ச் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களே தேடி பார்த்துட்டு சாரி ஒன்றும் இல்லைன்னு போயிட போகிறாங்க. சார், போலீஸ் அவங்க டியூட்டியை பார்க்குறாங்க. இப்போ தேவையில்லாமல் அனாவசியமாக நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை வரும். அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நல்லபடியாக நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சுஜாதா மேடம் மேலே இப்படி அபாண்டமாக ஒரு பழியை சுமத்துனதுக்கு டெஃபமேஷன் கேஸ் வேணும்னா கூட போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு இது டைம் கிடையாது. நீங்கள் உள்ளே போய் ரிலாக்ஸ்டாக இருங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். பிருந்தா, இதுக்கு மேல நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். விஷயத்த ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டு நீங்க கிளம்புங்க. நான் சொல்லிக்கிறேன். என்ன கத்துவா, நீ யாரு அவளுக்கு பியவான்னு கண்டபடி பேசுவா. பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க கிளம்புங்க பிருந்தா. இந்த மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திகா. பரவாயில்ல, இப்ப தேங்க்ஸ் சொல்ல நேரம் இல்ல, கிளம்புங்க. இதை கொடுத்துருங்க. சரிங்க பிருந்தா. கார்த்திகா, வேர் இஸ் பிருந்தா? எங்க போய் தொலைஞ்சாங்க? சாரி மேடம், பிருந்தாவோட ஹஸ்பண்ட் பைக்ல போறப்ப ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு ஃபோன் வந்தது. சோ உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க மேடம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் மேல ஃபோன் வந்தது. அதான் ஒரு நோட் எழுதி உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க மேடம்.